நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். 24/8/2026 திங்கட்கிழமை. இன்றைக்கும் நட்சத்திரம் பூராடம் தான். இன்றைக்கி மாலை வரலும் பூராடம், அதுக்கப்புறம் தான் உத்திராடம் ஆரம்பிக்குது. துவாதசி திதி. பொதுவாக இந்த நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அனுகூல்யமான நாள். அதாவது இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துவாதசி பாரணை அப்படின்றது ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் பெருமாள் வழிபாடு அப்படின்றது அவசியம். ஆஞ்சநேயர் தரிசனம், பெருமாள் தரிசனம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். கிரக ரீதியில் கொஞ்சம் தொந்தரவுகளை உண்டாக்கக்கூடிய நாள். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மேசராசி, கடகராசி, கன்னி ராசி, தனுசு, மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன ரீதியான தொந்தரவுகளும் மனக்குழப்பங்களும் வீண் அலைச்சலும் ஒரு விதமான டென்ஷனும் உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு தெய்வ ரீதியான வழிபாடுகள், விளக்கு வீட்டில் ஏற்றுற விளக்க தரிசனம் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு உண்டான ரிலாக்ஸ்னஸை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. தெய்வ ரீதியான ஸ்லோகங்களை ஜாஸ்தி கேளுங்க, பலம் உண்டாகும். உங்களுக்கு என்ன நாமம், தெய்வ நாமம் தெரியுமோ அதை ஜபிச்சுக்கிட்டு வர்றதுனாலே பலம் குறையும். கிரக ரீதியில் பெருசாக கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்ற இதில் பித்ருக்களை பற்றி பார்த்துட்டு வரோம். பித்ரு தேவதைகளுக்கு திதிகள் சரியாக செய்யணும். சிலருக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்வாங்க. இதில் பழக்கம் இருக்குது இல்லைன்றது கான்செப்ட் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னாக்கா அவங்கள எப்படி கூப்பிட்டு வச்சு நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியுமா, நம்ம இங்கே எங்கள் வீட்டில் தண்ணி கொடுக்குற பழக்கம் இல்லைன்னு யாராவது சொல்லிடுவோமா? அதே மாதிரி தான் இதுவும். வீட்டுக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தங்க வெளியில் போகிற ஆத்மா வெளியில் போகுதுன்னா அவங்களுக்கு சரியான நாளில் சரியான நேரத்தில் அந்த சமயத்தில் நம்ம திதி கொடுத்து அவங்களுக்கு பிரீத்தியை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி இருந்த தேவதைகள், பித்ரு தேவதைகள் நமக்கு சரியான ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்றது சரியாக நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகளை கொடுக்கும். இதில் தவறுகள் நடக்கும் பட்சத்தில் நம்ம நிறைய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் தடைகளையும் எதிர்பார்க்கக்கூடிய சமயம் உண்டாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெய்வங்களை பற்றி பார்க்கலாம். நமஸ்காரம்.